இப்போ நல்லா பாரு சரியா. இப்போ பயோட் சாவர்ட் லா நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம், I dl sin theta and r square. சரியா, நான் இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி உனக்கு காமிச்சிடுறேன். I வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண அது இன்க்ரீஸ் ஆகுதா, லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண ஒயரோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண சேஞ்ச் ஆகுமா, அந்த சைன் தீட்டா அந்த ஆங்கிளை போது கொண்டு நான் உனக்கு காமிக்க ட்ரை பண்ணியிருப்பேன். அடுத்த டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணால் மேக்னெட்டிக் கம்மியாது எல்லாமே உனக்கு இருக்கும் சரியா. எக்ஸ்பெரிமெண்ட்டில் அது காமிச்சிருப்பேன் சரியா. ஸோ இது பார்த்தோன்னா பேசிக்லி என்னது ஒரு வோல்ட் மீட்டர். இந்த வோல்ட் மீட்டர் வச்சு நான் கரண்ட்டை உனக்கு மெஷர் பண்ணி காட்ட போகிறேன் சரியா. வோல்ட் மீட்டர் இது மல்டிமீட்டர், சாரி வோல்ட் மீட்டர் சொல்லி மல்டிமீட்டர். உனக்கு வேணா வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அம்மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. இல்லை கேல்னோமீட்டரை யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறேன், பண்ண முடியாது. இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல நான் சுவிட்ச் போட்டோம், நீங்கள் கரண்ட் தெரியுதா உனக்கு, கரண்ட் வந்து 0.45 ஆம்பியர். அதுக்கேற்ற மாதிரி நீ இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் பாரு சரியா. சுவிட்ச் ஆன் பண்ண டிஃப்ளெக்ஷன் தெரியுதா, லேசாக ஒரு டிஃப்ளெக்ஷன் மைன்யூட்டா குட்டியுண்டா. எஸ், இதே வந்து நான் இப்போ வந்து கரண்ட்டை வந்து அதிகப்படுத்துகிறப்ப இங்கே பாரு டிஃப்ளெக்ஷன் வந்து தெரியுது எவ்வளோ தூரம் போயிருக்குன்ட்டு. அபியஞ்சல் அடுத்து என்ன பண்ணுவேன், ஒயர் அதிகப்படுத்த போகிறேன். என்னடா இங்கே பாடுற இந்த இதை பாடுறா, இங்கே டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சா, என்ன டிஃபிகல்ட்டி இவ்வளோதான். இப்போ டிஃப்ளெக்ஷன் ஆயிடுச்சா. இப்போ நான் நெக்ஸ்ட் எதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியல, நான் பார்த்தா தான் தெரியும். வோல்டேஜ் இல்லை ஓகே. அங்கே பாரு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா, கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ டிஃப்ளெக்ஷனை பாரு. இப்போ பாரு 0.45 ஆம்பியரில் டிஃப்ளெக்ஷன் இவ்வளோ. நான் கரண்ட்டை அதிகப்படுத்தினா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகம் கிரியேட் ஆகும், அதானே பயோட் சாவர்ட் லா. ஸோ இங்கே பாரு நான் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிஃப்ளெக்ஷன் இன்னும் அதிகமாகிடுச்சா. முன்னாடி இப்படி இருந்துச்சு டிஃப்ளெக்ஷன், இப்போ அதிகமாகிடுச்சா. அப்போ எனக்கு என்ன தெரியுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்ன கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எனி டிஃபிகல்ட்டி சரியா. இப்போ நல்லா பாரு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் ஒயரை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த ஒயரை பார்த்துக்கோ. இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு சில ஒயரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உடனே ப்ரோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைவ்ல பண்ணி காட்டுங்க. ஒயர் எல்லாமே இந்த உள்ள சொருகி விட்டாச்சு சரியா. இப்போ ஒயர் இல்லையன்ட்டு இல்லை உள்ள ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்துருப்பேன் இல்லைடா, அந்த ஒயர் தான் எடுத்து போட்டது. நாங்கள் பாதி பண்ணி அதை வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி அப்புறம் இன்னொரு தடவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் பாரு இப்போ ஒயரை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா. இப்போ நல்லா பாரு, சரி இப்போ பாரு ஒயர் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் சரியா. ஒயரை கனெக்ட் பண்ணப்போ முன்னாடி 45 டிகிரிக்கு லேசாக டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. இப்போ பாரு 45 டிகிரிக்கு 45 ஆம்பியருக்கு டிஃப்ளெக்ஷன் அதிகமாகிடுச்சா. இது நான் திரும்பி வந்து ஏதாச்சும் பண்ணி காமிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல, ஒயரோட இதை கம்மி பண்ணிட்டு காமிச்சிருக்கேன்னா. எஸ் இங்கே பாரு, இப்போ நான் கம்மியான டர்ன்ஸில் வச்சுருக்கேன். இதில் வந்து பெரிய டர்ன் இருந்துச்சு, இதில் கம்மி டர்ன். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸை கம்மி பண்ணால் டிஃப்ளெக்ஷன் கம்மி ஆயிடுச்சா, புரியுதா. எஸ் அப்போ லென்த்தை வந்து கம்மி பண்ணுறப்ப டிஃப்ளெக்ஷன் கம்மி ஆயிடுச்சு. அப்போ லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணால் சரி. இப்போ நான் சரி ஒன்றும் இல்லை, கேமரா வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது சரியா. நீ கேமரா மேலே வச்சுருந்து லைனை கரெக்டாக போட்டேன். சரி இப்போ அந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் உனக்கு போதும் சரியா. இப்போ நல்லா பாரு 0.45 ஆம்பியர் நான் இங்கே வச்சிருக்கேன் கம்மியான டர்ன்ஸில். அப்போ டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருந்துச்சு. இப்போ நிறைய டர்ன்ஸில் வைக்கிறேன், முன்னாடியை விட இந்த டிஃப்ளெக்ஷன் அதிகமாகுதா இல்லைன்னு மட்டும் நீ சொல்லு. அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு நேராக வேணா நீ வந்து ஃபீல் பண்ணலாம் பண்ணிக்கலாம், புரியுதா. அப்போ டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, ஒயரோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சரியா. இப்போ பார்த்தோன்னா நான் ஆங்கிளை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவேன் சரியா. அது டிஸ்டன்ஸை கம்மி பண்ணுவேன், தூரம் போக போக டிஃப்ளெக்ஷன் கம்மியாகிக்கிட்டே இருக்கா. அந்த கோடுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஏன்னா ரொம்ப தள்ளி வந்து. ஏன்னா டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, தூரம் போக போக கம்மியாகுது. இங்கே பாரு, தூரம் போக போக மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு, அப்போ ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருக்குன்னு மேத்தமெட்டிக்லி கண்டுபிடி. இப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல டேப் போட்டிருக்குது என்னன்னா, இந்த இடத்துல சின்ன எலிமெண்ட் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் சரியா. ஒரு சின்னோண்டு எலிமெண்ட் நான் எடுத்திருக்கேன். அப்போ இந்த எலிமெண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற ஆங்கிள் பார்க்க போகிறேன் சரியா. ஆல்மோஸ்ட் ஒரு பெர்பெண்டிகுலரா கரெக்டா. சி இதோட நார்மல் வெக்டர் இப்படி இருக்க போது இது வந்து அப்போ பர்பெண்டிகுலரா கரெக்டா இல்லையா. புரியுதா. எஸ். அப்போ ஆங்கிள் ஆல்மோஸ்ட் 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி ஆங்கிளில் அதோட டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ.
சரியா? ஸோ இது ஆன் பண்ணோன்னே இது கரண்ட் போகும், கரண்ட் போகிறப்ப டிஃப்ளெக்ஷன் காட்ட போகுது உனக்கு. போடா வேகமா, சாரி ரொம்ப போய். இப்போ நல்லா பாரு, டிஃப்ளெக்ஷன் தெரியுதா? இதே பாரு, இங்கே தூரமாக கொண்டு வரப்போ அதோட டிஃப்ளெக்ஷன் கம்மியாகுதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்கே டிஃப்ளெக்ஷன் இருக்கா? 90 டிகிரியில் டிஃப்ளெக்ஷன். இதே நான் இங்கே தள்ளி வர பாரு, டிஃப்ளெக்ஷன் கம்மியாயிருச்சா? சொல்கிறது புரியுதா? ஏன்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, பேசிக்லி இதுக்கும் இந்த வெக்டாருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் கம்மி, டிஃப்ளெக்ஷன் இன்னும் கம்மி. எதுடா பெரிய ரீலா? ஏன்னா இந்த கருப்பு நீடில் தானே ஆர்ட்ஸ் நீ பெரிய. சரி ஒன்றும் இல்லை, சரி பரவாயில்ல, இது சேஞ்ச் ஆச்சுன்னா. ஆனால் நீ அப்போ தம்புரு தப்பாக தானே பார்த்துருப்ப. நான் இங்கிட்டு போகணும்னு சொல்லி அந்த பெரிய நூல் இங்கிட்டு போய்கிட்டு இருக்கும். சரி விடு, புரியுதா? அப்ப இந்த இடத்துல கம்மி ஆகுதா இல்லையா? அப்ப நான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு உனக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஓகேவா? ஸோ இது வந்து அது இப்படி இருந்துச்சு, இது இப்படி இருந்துச்சு. வெரி குட்.